ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன், ஜிஆர்டியில் வந்து ஆன்லைனில் சிட் ஸ்கீம் ஆரம்பித்தேன். ஸோ அதுவும் அக்டோபர் எண்டில் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு லாஸ்ட் பேமெண்ட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில். ஸோ ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம பேமெண்ட் பண்ணி ஜிஆர்டியில் எப்போயுமே நம்ம லாஸ்ட் பேமெண்ட் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப ஆடியோ ஆஃபர் கூட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோ போட்டிருந்தேன் நான். அந்த ஆன்லைனில் சிட் ஸ்கீம் ஆரம்பித்ததுக்கு எனக்கு வந்து ஒரு கூப்பன் கோடு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணும்போதில் நமக்கு வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கிது. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் வந்து நம்ம ஒரு சில ப்ராடக்ட் வாங்கும்போதில் வேஸ்டேஜே இல்லாமல் வாங்குகிற மாதிரி வந்தது. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோலங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன கடையில் என்ன ஆஃபர், எந்த கடையில் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் போடுறாங்க, இது எல்லாமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து ஷார்ட்ஸாவோ இல்லை ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷனாவோ உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் வருவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யாராவது ஆன்லைனில் சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தெரியணும்னு நினச்சிங்கன்னா மேலே டாப்பில் ரைட் கார்னரில் உங்களுக்கு தெரியும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீன்லேயே நான் கொடுக்குறேங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக நான் போட்ட ப்ராடக்ட் வந்து இன்னும் டெலிவரி ஆகலை. பட் இந்த ஆஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்குவாங்களேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். டெலிவரி ஆனக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் எப்படி இருந்தது, அந்த ப்ராடக்ட்டையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஜிஆர்டியில் வந்து அட்சய திதியை ஒட்டி ஒரு 2 கிராம்ஸ் காயின் வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் தீபாவளியை ஒட்டி ஒரு 1/2 கிராம் காயின் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சேஃப் தான். உங்ககிட்ட டெலிவரியும் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 4 to 5 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணிடுறாங்க. நம்ம சேனல்லே போய் ஜிஆர்டி ப்ளேலிஸ்ட்டுன்னு செக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் எல்லா வீடியோஸும் இருக்கும். ஜிஆர்டியோட சிட் ஸ்கீமில் இருந்து அவங்கக்கிட்ட ஆன்லைனில் எப்படி ப்ராடக்ட் வாங்குறது, எப்படி டெலிவரி ஆகிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்குங்க. வாங்க இப்போ வந்து நான் என்ன ப்ராடக்ட் வந்து வாங்கினேன், எப்படி அதை செலக்ட் பண்ணேன், எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் நான் அதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 30th அன்னைக்கு மார்னிங் தான் நான் வந்து சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு பேமெண்ட்லாம் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் கொடுத்துட்டு அதோட வந்து நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு இந்த கோடு யூஸ் பண்ணி வாங்குறப்ப உங்களுக்கு 500 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கோடு வந்து எல்லாருக்குமே ஒர்க் ஆகுதுங்க. சிட்டு ஸ்கீம் ஆரம்பித்த எனக்கு மட்டும் இல்லை, நான் வந்து என்னோடய நம்பர்லேருந்து போட்டேன், இன்னொரு நம்பரு என்னோடய ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்தும் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் யூஸ் பண்ணுறப்பையும் இந்த 500 கோடு வந்து ஒர்க் ஆச்சு. ஒரு ஃபோன் நம்பருக்கு 2 தடவை இந்த கோடு ஒர்க் ஆகுது. ஸோ டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு 1000 rupees இந்த கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப சேவ் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜிஆர்டி ஆப்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு அந்த கார்னரில் 3 கோடு தெரியுது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டிங்கன்னா ஆல் ஜுவல்லரி அப்படின்னு அந்த டேக் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காமிக்கும் இயர்ரிங், பென்னண்ட்டு, ரிங் அந்த மாதிரி உள்ளது. ஸோ நான் இதில் வந்து செலக்ட் பண்ணது நோ ஸ்பின் தாங்க. இந்த நோ ஸ்பின் வந்து செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். நிறையா நோ ஸ்பின்ஸ் வந்து கிட்டத்தட்ட 124 ஐட்டம்ஸ் வந்து காமிச்சது. நீங்கள் இந்த நோஸ்பின் வந்து 2 பேரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நோஸ்பின் போடுவீங்கன்னா நோஸ்பின்னாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சைடு இயர்ரிங் போடுவீங்கன்னா சைடு இயர்ரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து கிளிக் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணுறீங்கன்னா அதையே 2 தடவை ஆட் பண்ணி பாருங்கள். 2 தடவை வந்து குவான்டிட்டி 2ன்னு ஆட் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அதை வந்து இயர்ரிங்காக யூஸ் பண்ண முடியும். இந்த நோஸ்பின்னில் வந்து மேலே ஷார்ட் SORT ஷார்ட்னு அப்படின்னு காமிக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிக்கும். இதில் வந்து லோ டு ஹை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை ஷார்ட்னு கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு வந்து லோ ப்ரைஸில் உள்ளது வந்து ஃபஸ்ட்டு நமக்கு காமிக்கும். உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து லோ ப்ரைஸில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2309லேருந்தே நோஸ்பின்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு நோஸ்பின்லாம் பார்த்தீங்கன்னா 3294, ஒரு 3300க்கே நிறையா பிளெயின் நோஸ்பின்லாம் இருந்தது. ஸோ இதில் மெயினாக நான் என்ன நோட்டிஃபை பண்ணேன்னா பிளெயின் நோஸ்பின் இருக்குது, உங்களுக்கு ஸ்டட்டு அதாவது ஸ்டோன் வச்ச மாதிரியும் நோஸ்பின்ஸ்லாம் நிறையா இருந்தது உங்களுக்கு. இதில் இந்த ஸ்டோன் வச்ச மாதிரி உள்ள நோஸ்பின்னை நம்ம செலக்ட் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக நிறைய நோஸ்பின்ஸ் இருந்ததுங்க. பட் அதை செலக்ட் பண்ணி நான் உள்ளே போய் பார்க்குறப்ப என்ன நோட்டிஃபை பண்ணேன் அப்படின்னா
இந்த பிளெயின் நோஸ் பின்னுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க போடுற அந்த வேஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நோஸ் பின் வந்து ஒரு 394 மில்லிகிராம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 400 மில்லிகிராம்ஸ் கிட்ட 988 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 22% வருதுங்க. அதாவது அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து 988 டிவைடட் பை அந்த டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு காஸ்ட்டு மட்டும் வந்து 4352 அப்படின்னு இருந்தது. ஸோ இதால் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.227 வருதுல, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 22.7% வேஸ்டேஜ் வருதுங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டால்ஃபின் நோஸ் பின், அதுக்கப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை நோஸ் பின்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. சரி இது வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்தேங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோன் காஸ்ட்டும் மைனஸ் பண்ண மாட்டுறாங்க உங்களுக்கு. இந்த பட்டர்ஃப்ளை இயரிங் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நமக்கு அந்த ப்ராடக்டை வந்து ஆன்லைனில் பார்க்கும் போதுலே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பட் இதை வந்து சைடு இயரிங்காக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் செக் பண்ணி பார்த்தேங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டோன் இருக்குது. இது வந்து நார்மல் ஸ்டோன் தான், உங்களுக்கு டைமண்ட்லாம் கிடையாது. ஸோ இந்த இயரிங்கோட காஸ்ட் வந்து ஒரு 5614 போட்டிருந்தாங்க. இதோடைய ப்ராடக்ட் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து 0.354 போட்டிருந்தாங்க. ஸ்டோனுக்கு தனியாக 83 ருபீஸ், ஸ்டோன் வெயிட் பார்த்திங்கன்னா 150 மில்லிகிராம் இருக்குது. பட் அவங்க வந்து அந்த 150 மைனஸ் பண்ணலைங்க. அந்த 150க்கு வந்து 83 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. 0.354க்கு தான் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 3910 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுலேயும் மேக்கிங் சார்ஜ் பாருங்கள் 1458 ருபீஸ், கிட்டத்தட்ட 1450 ரூபா வந்துடுதுங்க. ஸோ இதோட வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவோன்னு தாங்க போட்டேன். ஸோ 1458 இதுதான் மேக்கிங் சார்ஜாக போட்டிருந்தாங்க. டிவைடட் பை அந்த ப்ராடக்ட்டுக்கான அமௌண்ட் வந்து ஒரு 3910 அப்படின்னு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்களா உங்களுக்கு 0.372, அதாவது 37.2% வேஸ்டேஜ் போடுறாங்க. கிட்டத்தட்ட 37% வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு வேஸ்டேஜாக போடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சைடு இயர்ரிங்கோ இல்லை நோஸ் பின்னோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோன் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டோன் வெயிட்டும் மைனஸ் பண்ண மாட்டுறாங்க, ஆனால் ஸ்டோனுக்கும் காஸ்ட்டு போடுறாங்க. அதே நேரத்தில் சேதாரமும் பார்த்தீங்கன்னா பிளெயினாக எடுக்கிறப்ப 22%, இந்த மாதிரி எடுக்கிறப்ப 37% வரையும் போட்டிருக்காங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோஸ் பின் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஸோ இதையும் செக் பண்ணி பார்த்தேன். ஓகே இது எனாமல் தான் இருக்குது, நமக்கு ஸ்டோன் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேங்க. பட் அந்த ரெட் கலரில் உள்ளது வந்து ஸ்டோன் தான் போல் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். பார்க்குறப்ப இதுக்கும் வேஸ்டேஜ் வந்து கிட்டத்தட்ட எனக்கு அதே மாதிரி தான் வந்தது. அவங்க ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணி தான் அந்த வெயிட் போட்டிருக்காங்களாங்கிறதும் எனக்கு தெரியலைங்க. ஏன்னா ப்ராடக்டே வந்து சின்ன ப்ராடக்ட் தான். இதில் வந்து 40 மில்லிகிராம்ஸ் கிட்ட அந்த ஸ்டோனோட வெயிட் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அதுக்கு 22 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 1458 ருபீஸ் இந்த சின்ன ப்ராடக்ட்டுக்கு மேக்கிங் சார்ஜ். இதுக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 37.28. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கும் 37% வந்து வேஸ்டேஜ் வருது உங்களுக்கு. ஸோ நான் வந்து நோஸ்பின் வந்து இந்த மாதிரி பிளெயினாக உள்ளதாக அடுத்து செலக்ட் பண்ண ஆரம்பித்தேங்க. ஸோ செலக்ட் பண்ண பார்க்குறப்ப எனக்கு வந்து நிறைய நோஸ்பின்ஸ் வந்து கலெக்ஷன் பார்த்தேன். ஆனால் பேராக இருக்க மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருந்தேங்க. ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணுறப்ப நம்ம அடுத்து 2 தடவை கார்ட்டில் ஒரே ப்ராடக்டை ஆட் பண்ணுறப்ப குவான்டிட்டி 2ன்னு கிடச்சதுன்னா அந்த ப்ராடக்ட் தான் நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா நோஸ்பின்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சைடு இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் நான் வந்து இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு நான் போட்டு பார்த்துட்டேங்க. பிளெயினாக உள்ளதுக்கெலாம் வந்து 22% தான் வேஸ்டேஜ் வருது, 22.7 அந்த மாதிரி வருது. ஸ்டட்டு அந்த ஒரு மாதிரி ஸ்டோன் வச்சு வர்றது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 37% வந்து வேஸ்டேஜ் வருது உங்களுக்கு. ஸோ நான் பிளெயின் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஒரு 250 மில்லிகிராமில் உள்ள பிளெயின் ப்ராடக்ட்ஸ் எடுக்கும் போதில் கிட்டத்தட்ட வந்து 550லேருந்து 600 கிட்ட தான் வந்து மேக்கிங் சார்ஜ் வந்ததுங்க. ஸோ எனக்கு அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் யூஸ் பண்ணும்போதில் சாலிடாக வந்து ஒரு 500 வந்து குறையுது. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த 500 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நமக்கு மேக்கிங் சார்ஜே இல்லாமல் அந்த ப்ராடக்ட் வாங்கின மாதிரி தானே. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இன்ட்டு அந்த கோல்டு வெயிட்டு ப்ளஸ் 3% GST தான். ஸோ இந்த ஸ்டட்டெல்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. அந்த லீஃப் ஸ்டட்டு கிட்டத்தட்ட 649 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருந்தாங்க. நீங்கள் ஒரு 615 கூட எடுத்துக்கலாம். 500 மைனஸ் பண்ணிவிட்டால் 150 ருபீஸ் தான் நம்ம மேக்கிங் கொடுக்க போகிறோம்.
ஸோ ஒரு 4 ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணி வச்சேங்க. அதாவது 1 கிராம் அப்படின்னா 250 4 கம்மல் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு 1 கிராம் ரேட்டு ஒரு 12,000 ரூபாய்க்குள்ள நம்ம 4 கம்மல் வாங்கணும் அப்படின்னு வச்சு நானும் நிறையா ப்ராடக்ட்ஸு வந்து சர்ச் பண்ணி பார்த்து ஒரு 4 ப்ராடக்ட் எடுத்து வச்சேங்க. இதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக சூஸ் பண்ணது உங்களுக்கு. இந்த ஃப்ளோரல் டைப் ஸ்டட்டு வந்து கிட்டத்தட்ட 270 மில்லிகிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. இதுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 670 கிட்ட போட்டிருந்தாங்க. இது எல்லாமே வந்து நான் அக்டோபர் 30th அன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்ததுங்க. ஸோ 11,045 அந்நேரம் மார்க்கெட் ரேட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங்கே வந்து திரும்ப ஒருக்க கூடிடுச்சு உங்களுக்கு. ரேட் வந்து ஒரு 140 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு கொடுத்துட்டேங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு மேலே காமிச்சிரும். ஒரு சில நேரம் ப்ராடக்ட் இல்லைன்னா ப்ராடக்ட் அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு காமிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத. ஸோ கார்ட்டில் ஆட் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து அப்ளை கோடுன்னு ஒன்று கேட்குது பார்த்தீங்களா, இந்த கூப்பன் கோடு தாங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு வந்திருந்த கூப்பன் கோடு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 500. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 500ங்கிறது கேப்ஸில் தாங்க அடிக்கணும், கேப்பே இல்லாமல் 500ன்னு அடிக்கணும். அங்கேயே ஒரு கூப்பன் இருந்தது. ஸோ அது என்ன கூப்பன் பார்த்தா அது சில்வர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு 3% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ அந்த கூப்பன் கோடை தாங்க டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே வந்து சைடில் கொடுக்குறேன் அந்த கூப்பன் கோடு என்ன அப்படின்னு சொல்லி. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒர்க் ஆகுதுங்க. ஏன்னா நான் ஒரு 2 ப்ராடக்ட் வந்து என்னோடய நம்பர்லேருந்தும் இன்னொரு 2 ப்ராடக்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்து தான் போட்டேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு 500 வந்து போட்டோம், அப்ளை கோடுன்னு கொடுத்துட்டேன் நான். கொடுத்துட்டதும் ப்ளேஸ் ஆர்டர் நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இப்போ 500 டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சா, டிஸ்கவுண்ட் ஆகி 3,241 தான் காமிக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 672 ருபீஸ் வந்து வேஸ்டேஜாக போட்டிருந்தாங்க. ஸோ 500 கழிஞ்சதுன்னா நான் வேஸ்டேஜ் வந்து ஒரு 172 ருபீஸ் தான் கொடுத்து வாங்குற மாதிரி அந்த ப்ராடக்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்பில்ட்டாக நீங்கள் உள்ளே போகிறப்பே உங்கள்கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். அப்படி கேட்கலன்னா இங்கே வந்து கேட்குறப்ப உங்கள் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஷிப்பிங் அட்ரஸ் ஆல்ரெடி இருக்கனால நான் வந்து எல்லாமே அவங்க கேட்டதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டோமா அப்படின்னு ஒரு செக் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 500 ஆட் ஆகி 3,241 மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் அப்படின்ட்டுருக்கு. ஸோ வேறு ஏதாவது கிஃப்ட் வவுச்சர் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட நீங்கள் இதில் ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் இதில் வந்து எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜிபே தாங்க பண்ணேன். ஜிபே வந்து பண்ணதும் விதின் ஒரு 2-3 செகண்ட்ஸில் நம்ம பே பண்ணதுமே கன்ஃபர்மேஷன் வந்துடுது நமக்கு. ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி பிளேஸ்டு அப்படின்னு வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி ஆர்டர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரி அதில் தெரியுங்க. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி உங்களோட மெயிலுக்கும் வந்து வந்துடும், உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட் ஆயிரும். நீங்கள் ட்ராக் ஆர்டர் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆகிரும். அதிலே வந்து கொடுத்துருவாங்க என்றைக்கு டெலிவரி டேட்டு அப்படிங்கிறதும் கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடியும் நமக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து டெலிவரி பண்ண வருவாங்க. ஸோ இந்த ஸ்டட்டும் வந்து நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருந்தேன். பட் இதுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு 500ங்கிற கோடு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து ஜிஆர்டி ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து ப்ராடக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு 500 யூஸ் பண்ணுறப்ப 500 ருபீஸ் வந்து மைனஸ் ஆச்சுங்க. ஸோ இதே வந்து இன்னொரு தடவையும் ஆர்டர் போட்டேன். ஸோ தனித்தனியாக ஆர்டர் போட்டிங்கன்னா தான் தனித்தனியாக 500 கழியுங்க. நீங்கள் 2 ப்ராடக்ட்டை குவான்டிட்டி 2ன்னு போட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு தடவை தான் வந்து 500 மைனஸ் ஆகும். ஸோ அதனால் நான் 2 ஆர்டராக தான் போட்டேன். இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் வாங்குறப்ப ரேட்டு வந்து வேறையாக இருந்தது. ஸோ அதனால் 3681 எனக்கு விழுந்திருந்தது. ஸோ இந்த ப்ராடக்ட் கூட உங்களுக்கு வேஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு 400-500 கிட்ட தான் இருந்தது. ஸோ அப்படியே வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கின மாதிரி தான் உங்களுக்கு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒன்று கார்ட்டில் ஆட் பண்ணக்கப்புறம் இன்னொரு நோஸ்பின் வந்து எனக்கு இது கிடைக்கலங்க. ஸோ அந்த நேச்சர் இன்ஸ்பயர்டு ஒயின் கோல்டு நோஸ்பின் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து நம்ம சர்ச் பட்டனில் போய் தேடுறப்ப இந்த நோஸ்பின் வந்து நமக்கு காட்டுச்சுன்னா நீங்கள் இன்னொன்று வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த பேர் ஆஃப் ஸ்டட்டு வந்து நான் வந்து ஒரு ஸ்டட்டு வந்து 3,181 அந்த ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கேங்க. ஸோ எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 ஸ்டட்டு சேர்த்து கிட்டத்தட்ட 1 கிராம் 60 மில்லிகிராம்ஸ் வந்தது. ஓவராலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12,750க்குள்ளேயே வந்து இந்த 4 ஸ்டட்டையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதே மாதிரி பெண்டன்ட் பார்க்குறீங்க அப்படின்னா 18 கேரட்டில் ரோஸ் கோல்டு பெண்டன்ட்லாம் அவைலபிளாக இருக்குங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 1,800லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணி கூட இந்த 500 வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கின மாதிரி தான் உங்களுக்கு.
ஸோ நம்ம ஷாப்பை விசிட் பண்ணோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன பொருள்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். ஸோ யாராவது வந்து இந்த மாதிரி சைடு இயர்ரிங், நோஸ் பின்னு இல்லை ஒரு பெண்டன்ட்டு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 500 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக தாங்க இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் வந்து ஒரு 4-5 டேஸில் டெலிவரி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் ப்ராடக்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அதை காமிக்கிறேன். அதோடைய ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறதும் நான் சொல்கிறேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. மெயினாக ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணால் தான் நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.